நமக்குள்ள என்ன ஒரு ஆற்றல் வற்றாத ஜீவ நெதியாக உள்ள இருக்கிறதோ அதற்கு வடிகால் கொடுத்தமான கங்கையை போல பிரம்மபுத்திராய் போல நமது ஆற்றல் உலகம் எங்கும் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம். உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வடிகால் கொடுக்கும் அடைவுல விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். நமக்குள்ள என்ன ஒரு ஆற்றல் வற்றாத ஜீவ நெதியாக உள்ள இருக்கிறதோ அதற்கு வடிகால் கொடுத்தமான கங்கையை போல பிரம்மபுத்திராய் போல நமது ஆற்றல் உலகம் எங்கும் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம். உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வடிகால் கொடுக்கும் அடைவுல விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இங்க எல்லா ஸ்போர்ட்ஸும் இங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். இந்த NIOS பல பள்ளிக்கூடங்கள்லயும் உள்ளே நடத்துறாங்க. நார்மல் சிலபஸும் இருக்கும், இந்த NIOSும் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஷட்டில் காக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காரு, ஏற்கனவே விளையாடிட்டு இருக்காரு. அவர் போய் நீ போர்டு எக்ஸாம் எழுது, 8 மணி நேரம் போர்டு எக்ஸாமுக்கு படி, 2 மணி நேரம் போய் இந்த ஷட்டில் காக் விளையாடு. இந்த அப்ரோச்சில் அது உல்டாவும் ஆகிடும். 8 மணி நேரம் விளையாடுவார், 2 மணி நேரம் போய் படிப்பார். ஸோ பள்ளிக்கூடங்களில் அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் போய் சேரலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் இந்த அமைப்பு சார்ந்த பல தகவல்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒன்று, வீட்டிலிருந்தே நீங்கள் படிக்கலாம், அல்லது அந்த அமைப்பிலும் போய் சேரலாம். இது செல்ஃப் ஸ்டடி தான். ஆனால் உங்களுக்கு அதே ஆசிரியர்கள் வேணும், படிக்கணும். என்ன டெஸ்டிங் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்டும் மிக குறைவாகவே இருக்கும். ஏன்னால் இவர்கள் நீட்டுக்கு IITக்கு போக வேண்டிய விருப்பப்படலை, இதில் போகிறாங்க. அது மாதிரி அதே சமயத்தில் நீட்டுக்கு IITக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட NIOS மூலமாக 10th and +2 முடிச்சுக்கிறாங்க. ஸோ NIOS இஸ் அ வெரி பவர்ஃபுல் அமைப்பு. அந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் நினைப்பாங்க, இந்த குழந்தைகளை நான் எப்படி ஒலிம்பிக்கு அனுப்புவேன்? அதில் ஒரு டெக்னாலஜி இருக்குங்க, ஒரு டெக்னாலஜி, அது ஒரு சூட்சமம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1997 டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் என்றவர் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணார். என்ன ரிசர்ச் பண்ணார்னா, வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவர் போய் பார்க்குறாரு. வயலினில், கிரிக்கெட்டில், பேஸ்பாலில், ஹாக்கியில், ரைட், பாடகர்கள், டாக்டர்ஸ், இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அவர், அந்த லெவலுக்கு அவங்க எப்படி வந்தாங்க என்பதற்கு அந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. அதுதான் டெலிபரேட் ப்ராக்டிஸ், மேக்கிங் ஆஃப் an expert genius அப்படின்றாங்க. அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் சொல்லி கொடுக்குறாரு. 10 வருடங்கள் 10,000 மணி நேரங்கள் அப்படின்றாங்க. அப்போ இன்றையிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் ஆற்றல் எதில் இருக்கோ அதில் செலுத்தினாங்கன்னா அந்த டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் சொன்ன உலகத்திலேயே சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களாக உங்களால் வர முடியும். இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸ், இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த கோச்சுகளுக்கு இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பெற்றோர்களுக்கு இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுக்குறேன். சாதாரண அளவு இப்போ வகுப்பில் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் கிரிக்கெட் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 40 நிமிஷத்தை வச்சு கிரிக்கெட் IPL விட முடியுமா? முடியாது. கோச்சிங் வேணும். அந்த கோச்சிங் பண்ணோம்னா ஒருவேளை லீக் லெவலில் விளையாட முடியும். IPL விளையாடணும் அல்லது நான் டெஸ்ட் மேட்சில் விளையாடணும்னா அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் மட்டும் போராது, அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அந்த சூட்சமத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த மகோன்னதமான நாளில் ஸ்டேட் லெவல் சிலம்பம், கராத்தே இதில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், கோச்கள், டீச்சர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கீங்க. இவங்க எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சீக்கிரத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் சாதிப்பார்கள் என்று எமது நிறுவனத்தின் சார்பாக, கல்வி நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய
ஃபுல் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட்.